பிஜேபியில் இணைந்த மாநிலங்களவை எம்பிக்கள் 7 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அவைத்தலைவருக்கு ஆம் ஆத்மி கட்சி கடிதம். எம்பி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்ப்பதே பிஜேபியின் வேலை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. புதிய ஏஐ செயலியால் பங்குச்சந்தைகளை அச்சுறுத்தும் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான பாதுகாப்பு அம்சங்களை விரைந்து உருவாக்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். ஓய்வுக்காக குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதி என நம்பிக்கை. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதால் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அதிமுகவினர் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இபிஎஸ் அறிவுறுத்தல். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அசாதாரண வாக்குப்பதிவு நடக்கவில்லை என திருமாவளவன் கருத்து. மக்களின் எழுச்சி மாற்றத்திற்கானதே என தாவேக நம்பிக்கை. தெலுங்கானா ராஷ்டிரிய சேனா என்ற புதிய கட்சியை துவங்கினார் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா. ஒரிஜினல் எப்போதும் ஒரிஜினல் தான் என பிஆர்எஸ் பதிலடி.